வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். பாதாம் மரத்திலிருந்து வடியக்கூடிய கம்மு அல்லது கோந்துன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிசின் போன்றது தான் இந்த பாதாம் பிசின். ஸோ இதில் எண்ணற்ற ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது. பொதுவாக இந்த பாதாம் பிசின் எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ஆசியா மற்றும் ஈரான், இந்தியா, பாகிஸ்தான்லாம் கிடைக்கும். இந்த பாதாம் பிசினில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்குது. 92.3% கார்போஹைட்ரேட்டுகள் பாதாம் பிசினில் இருக்குது. 2.4% புரதம் இருக்குது மற்றும் 0.8% கொழுப்பு சத்து இருக்குது. மேலும் இதில் பொட்டாசியம், கால்சியம், சோடியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்தும் நிறைந்திருக்கு. மரத்திலிருந்து வெளியேறக்கூடிய பிசின் கத்தியில் வெட்டி எடுக்கப்படுகிறது. இதை நம்ம அப்படியே சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கான சுவையும் இருக்குது, சுவையும் மனமும் கிடையாது. இயற்கையானதாகவே இந்த பாதாம் பிசின் இருக்கும். ஸோ தண்ணீரில் கரையக்கூடியதாக இது இருக்கும். காய வைத்து இதை சந்தைக்கு அனுப்பிடுவாங்க, மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஜெல்லி போல இருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசினை காய வச்சோம் அப்படின்னா அது கட்டி ஆகிடும். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா கற்கண்டு போல இருக்கும். ஸோ மரத்தில் கொஞ்சம் இலைகளும் பூக்களும் இருக்கக்கூடிய இலையுதிர் காலத்தில் தான் இந்த பாதாம் பிசின் பெறப்படுது. இந்த காய்ந்த பாதாம் பிசினை ஊற வைத்து நம்ம உணவுகளாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமைகளை பாதாம் பிசின் நம்ம கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். உடலை இயற்கையான முறையில் குளிர்விக்கக்கூடியது பாதாம் பிசின். ஸோ பாதாம் பிசின் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை நீக்குகிறது. இப்போ ஒருவேளை வெப்பத்தை நீக்கலை அப்படின்னா உங்களுடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்ன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உடலில் வெப்பம் அதிகரிக்கும் போது குடல்களில் புண்கள் ஏற்படும், அதாவது அல்சர் அப்படின்ற புண்கள் ஏற்படும். உணவுகள் ஒழுங்காக செரிமானம் ஆகாததால் அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை ஏற்படும். வயிற்று உபுசம், வயிற்று எரிச்சல், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு உடல் இயற்கையாகவே கூலிங்காக இல்லை, ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உடல் அதிக சூடு அடையும் பொழுது சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அரிப்பு, சொறி, படை, தேமல், சொரிசிறங்கு இதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸ்கின் டிசீஸ் ஏற்படலாம். இந்த மாதிரி நிறைய ஏற்படும். கடுமையான நீர் இழப்பு உங்களுடைய உடல் குறையிறதால மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். வெப்பவாதம், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் கூட உங்களுக்கு இருக்கும். அதே போல் இது உடலினுடைய சூட்டை உங்களுக்கு குறைக்கல இந்த பாதாம் பிசின் அப்படின்னா உங்களுடைய உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது மூல நோய் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் கியூர் பண்ணணும் அப்படின்னா இயற்கையாகவே நம்மளுடைய உடலை நம்ம குளிர்விக்கணும். நம்ம என்னதான் தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நம்மளுடைய உடல் சூடு குறையுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தண்ணீர் தவிரவும் உடல் சூட்டை குறைக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பாதாம் பிசின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய உடல் சூட்டை இயற்கையான முறையில் குறைச்சி கொடுக்கும். மூல நோய் கொண்டவர்கள் கூட பாதாம் பிசின் நன்மைகளை பெற முடியும். அதீத உடல் சூட்டை தனித்து இயற்கையாக உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கறதுக்கெல்லாம் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எப்படியெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே போல் உடல் எடையை எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறவங்களாம் ஏதேதோ கண்ட உணவுகள் எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்குவாங்க. அவங்களுக்கு தொப்பையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கணும்னா நீங்கள் பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். ஸோ பாதாம் பிசினில் 92% கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதனால் நமக்கு போதுமான கார்போஹைட்ரேட் பாதாம் பிசின் கொடுத்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை நம்ம அப்படியே சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பாதாம் பிசினை நீங்கள் பாலில் சேர்த்து பருகும்போது ஒல்லியானவங்கலாம் உடல் எடையை அதிகரித்துக் கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடை தூக்குப்பவர்கள்லாம் கூட இந்த மாதிரி பாதாம் பிசினை பாலில் கலந்து பருகுவாங்க. ஏன்னா அவங்களுடைய உடல் வலிமை பெறுவதற்கு அது ஹெல்ப் பண்ணும், உடல் எடையை அதிகப்படுத்தப்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாதாம் பிசினை அந்த சாப்பிடக்கூடிய பிசின் உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கும். இதன் மூலம் நீங்கள் அதிக எடையும் தூக்கலாம், உங்களுடைய உடல் எடையும் ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் அதிகரிக்கப்படும். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு ஏற்படாது. அதுவும் கட்டுக்கோப்பான அந்த உடலமைப்பு நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும். கொழுப்பை குறைக்கக்கூடியது பாதாம் பிசின். பாதாம் பிசின் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்ஸை உங்களுக்கு குறைக்க ஹெல்ப் பண்ணும். மேலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவையுமே முறைப்படுத்துது. பாதாம் பிசினை உணவில் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் போது கொழுப்பை குறைக்கிறதோட உடலில் ரத்தத்தினுடைய அளவையும் பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நரம்புகளையும் இறுக்கங்கள் தென்படாது, ரத்த நாளங்களையும் கொழுப்பு படிவுகள் எதுவும்
இல்லை. ஸோ அதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு, இதய துடிப்பு உங்களுக்கு சீராக இருக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது பாதாம் பிசின். பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதச்சத்துக்கள், மினரல்கள் இது எல்லாமே நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய நர்வ் சிஸ்டத்தை ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்துறதால தசைகள், நரம்புகள், நரம்பு தளர்ச்சியில் ஏதாவது பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி ஏற்படுவது, நரம்புகளில் பிரச்சனை ஏற்படுவதால் க்யூர் ஆகிடும். அதே போல் உங்களுக்கு இம்யூன் பவரை பாதாம் பிசின் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை பாதாம் பிசின் குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒட்டுமொத்தமாக வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும். வயசாகக்கூடிய அந்த தோற்றத்தை தள்ளி போட்டு சருமத்தை பராமரிக்கக்கூடியது பாதாம் பிசின். ஸோ சருமத்தை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து காப்பாற்றக்கூடியது பாதாம் பிசின். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இளம் வயதிலேயே உங்களுக்கு அந்த சருமத்தை பாதித்து சருமத்தில் இருக்கக்கூடிய கோலஜன் உற்பத்தியெல்லாம் நீக்கிவிட்டு சருமத்திற்கு வறண்ட கோடுகள், கரைகள் இருக்கக்கூடிய சருமத்தை கொடுத்துரும். இதனால் முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், சுருங்கிய வயதான தோல் அமைப்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுக்கு யங் ஏஜ்லேயே இந்த மாதிரி இருக்கும். இதை க்யூர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய புரதம், மினரல்ஸ்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிட்டு சருமம் சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு க்யூர் பண்ணிடும். வயதான சுருங்கிய தோல் அமைப்பு இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான ஒரு சருமத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது சுறுசுறுப்பான ஒரு இயல்பான ஒரு சருமம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கெல்லாம் பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும். தசைகளை வலுப்படுத்தக்கூடியது பாதாம் பிசின். பாதாம் பிசின் உடல் வலி மற்றும் முதுகு வலிகளை உங்களுக்கு குணப்படுத்தும். இதனால் தசைகளை வலுவடை வைக்கும். இது உங்களுடைய உடலில் ஆரோக்கியமான தசைகள் உருவாகுவதற்கு வழிவகுக்கும். ஸோ இப்போ அந்த உடல் வலி, அதுக்கப்புறம் முதுகு வலி இதெல்லாம் நமக்கு ஏற்படுதுன்னா தசைகள் அங்கே வலுவிழந்து போயிருக்குன்னு அர்த்தம். தசை வளர்ச்சியை ஆரோக்கியமாக பராமரித்து தசைக்கு வேண்டிய மெக்னீசியம் ஊட்டச்சத்து கொடுத்து தசைகளை வலுப்படுத்தி கொள்வதற்கெல்லாம் தொடர்ந்து தசைகளை வலுவாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பருவகால பிரச்சனைகளை கியூர் பண்ணக்கூடியது பாதாம் பிசின். அதாவது இந்த சீசனலாக நமக்கு வரக்கூடிய நோய்களை பாதாம் பிசின் சரி பண்ணிடும். இருமல், சளி மற்றும் அப்புறம் அந்த சளி அடைத்துக் கொள்வது, காச நோய் ஏற்படுவது, மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுவது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பலர் குளிர்கால பிரச்சனைகளையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும். சளி, இருமல், ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். கோடை காலத்தில் உடலினுடைய வெப்பநிலையை பாதாம் அந்த பிசின் தான் உங்களுக்கு முறைப்படுத்தும். ஸோ இதில் இருக்கக்கூடிய குளிர்விக்கக்கூடிய உட்பொருட்கள் கோடை காலத்தில் சரும வறட்சியை போக்குறதுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதால எந்த விதமான சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளும் உங்களுக்கு வராது. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதால ஏற்படக்கூடிய இந்த உங்களுக்கு வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனை, ஜலதோஷம் பிரச்சனை இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஏற்படாமல் நீங்கள் நலமோடு இருக்கணும், இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ பாதாம் பிசின் எப்படி நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னா இந்த பாதாம் பிசினை நீங்கள் டப்பாவில் அடைத்து 1 மாதம் வரைக்கும் இது நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு பராமரிக்கலாம், பயன்படுத்தலாம். அதே போல் உடலை குளிர்விக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்கில் கலந்து இதை நீங்கள் பெரும்பாலும் உட்கொள்ளும் போது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அதிக அளவில் எடுத்துக்காதீங்க. அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அளவாக மட்டும் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.